Captain Mr. Ramesh. Thank you, sir. Thank you. ஆண்கள் கராத்தே சாம்பியன் மிஸ்டர் பிரகாஷ். பெண்கள் கராத்தே சாம்பியன் குமாரி பாரதி. Sir, if you don't mind. Yes. Thank you, sir. இந்த பரிசை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா சாம்பியன் சொன்னா ஒருத்தர் தான் இருக்கணும். நம்ம 1/2 ஆக்குறது நல்லா இருக்காது இல்லையா? அதனால நான் தான் காலேஜ் சாம்பியன் தெரிவிச்சுக்கிறேன். நடக்காது. லேடி சாம்பியன் என்ன? ஆம்பளைங்க எல்லாம் வளையல் போட்டுக்கோமா? வேணும்னா உங்க ஆம்பளை சாம்பியனுக்கும் எனக்கும் போட்டி வைங்க. அந்த போட்டியில யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பரிசு கொடுங்க. Dear students, குமாரி பாரதி சின்ன பொண்ணுனாலும் நல்ல அறிவுள்ள பொண்ணு. அது கேட்டுக்கிட்டபடி 2 சாம்பியன்களுக்கும் போட்டி வைக்கிறதா நியாயமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். Congratulations. Thank you, sir. பாரதி, congrats. Thank you. நாளைக்கு சந்திக்கிறேன். Okay. வரேன்டி. Bye. Bye. Hey, அது கூட. பாரதி. பாரதி. டபுள் கங்க்ராட்ஸ். Thank you, ரகு. அட டபுள் எதுக்கு? ஜெயிச்சதுக்கு ஒண்ணு, ஆம்பளை சாம்பியனை தோக்கடிச்சதுக்கு இன்னொன்னு. நாளைக்கு எங்க பேப்பர்ல பாக்ஸ் கட்டி போடுறதுக்கு நியூஸ் கொடுத்தேன்ல? உங்க பிரஸ்காரங்களுக்கு என்ன? நான் தோத்து போயிட்டா பெரிய பாக்ஸ் கட்டி போடுவீங்கல்ல? பாரதி, என்ன கூட அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? நான் சும்மா சொன்னேன் ரகு. எனக்கு ஒரு போட்டோ காப்பி தருவீங்களா? தர்றேன். ஆனா நீ என் பிரஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அங்க வந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்குறேன். தைரியமான பெண்கள் கிட்ட எனக்கு ரொம்ப கௌரவம். லேடிஸ்க்கு கௌரவம் கொடுக்குற ஆண்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு பிரஸ்க்கு வரேன். ஓகே. ஹேமலதா, ஹேமலதா வர்றேங்க. எங்க உன் சின்ன பொண்ணுங்க இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? தினம் ஏதாவது ஒரு கலாட்டா செய்யறதே அவளுக்கு வேலையா போயிடுச்சு. படிக்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்புனேன். ஆம்பளைங்களை எதுக்குறதே அவளுக்கு படிப்பாயிடுச்சு. இங்க பாரு, காலேஜ்ல யாரோ ஒரு பையனை அடிச்சுட்டாலாம். யாரோ இல்ல மாமா, ஹவுசிங் போர்ட் சேர்மன் பத்மநாதனோட புள்ள பிரகாஷ். ஐயோ, கர்மம் கர்மம். என்னமா அந்த கர்மம்? இந்த லேடிஸ் கர்மம் கர்மங்கிறதுனாலதான் மூலையில உட்கார வச்சிருக்காங்க ஆம்பளைங்க.
இப்ப நான் காலேஜ்ல அடி வச்சாலே நடுங்குறாங்க. பெரிய மனுஷங்க பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டா நான் இந்த ஊர்ல வாழ்றதா இல்லையா? ஏற்கனவே பத்மநாபனுக்கு எங்க கம்பெனி ப்ரொப்ரைட்டர்னால அவங்க அண்ணன் ராமூர்த்தி சார்னாலும் பிடிக்காது. ஓமையில உள்ள கோத்தை என்கிட்ட காட்டுவாரு. காட்டினா அப்ப ஏன் கதர்த்தி நானும் காட்டுறேன். அது அங்க இருக்கு விஷயம். இத்தனை நாள் என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்காம போனதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்பங்க உங்க பேச்சு கேட்கல? காலையில இருந்து சொல்றேன் ஷர்ட்டுக்கு பட்டன் கட்டுன்னு. கட்டுனியா? இதோ கட்டிட்டு இருக்கேனுங்க. இவ இப்படி நல்லா பதில் சொல்ல கத்துக்கிட்டா மாமா. பாரு பங்குஜம், நான் வீட்டோட மாப்பிளங்கிறதுனால ஈஸியா நினைக்காதீங்க. நான் உத்தியோகம் பாக்குறதா இருந்தா லட்சம் கம்பெனிங்க கியூல இருக்கும். ஆனா நம்ம ஜோசியர் சொன்னாரு எனக்கு வேலையில கண்டம் இருக்குன்னு. உன் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துறதுக்காகவே நான் வேலை செய்யறதை விட்டுட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சீங்க மாமா. பாவம் எங்க அக்கா உங்களை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதி, வெளியில முடிஞ்சு இப்ப வீட்டுல ஆம்பளைங்களோட தகராறு பண்றியா? புத்திசாலியும் படிப்பு எதுவும் வேலை எதுவோ பாத்துக்கிட்டு வீட்டுக்கோ. அதை விட்டுட்டு இப்படி பேப்பர்ல பேர் வர்ற மாதிரி எம்மானு தாங்காது. கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னால எப்பவும் நல்ல பேர் தான் வருமே தவிர கெட்ட பேர் வரவே வராது. நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன். ஏண்டா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போல? நில்லுடா. இன்னைக்கு ஸ்கூல் இல்லக்கா. ஏ? இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இன்ஜெக்ஷனா? யாருக்கு? எங்க ஹெட்மாஸ்டருக்கு. டைஃபாய்டு. ஹெட்மாஸ்டர்? இவன் என்ன பேசுறான்னு இவனுக்கே தெரியாது. ஐயோ. தம்பி 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 அம்மா அம்மா அப்பா அப்பா ஐயோ ஐயோ அடைச்சி வாய மூடு. அம்மா தம்பி, தேவர் வம்சத்து பொண்ணு அடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா விழுந்திருக்கா? ஐயோ, நீயும் அந்த பாரதி கையால் அடி வாங்கு, அப்ப உனக்கு தெரியும். ஐயோ, இது நல்லா இருக்குது. எது அடி வாங்குறதா? இல்ல அம்மானு முனகுனிய அது நல்லா இருக்குது. நீ பொம்பளை கிட்ட அடி வாங்குறதுக்கு கொடுத்து ஏற்கனவே அடி வாங்கி வேதனைப்படுறான். வேதி அவரனுக்கு வாந்தி வந்த மாதிரி. என்னடா நீ? பிரகாஷ், அது என்னது? கராட்டாவா கழுதையா? அதை விட்டுடு. ஐயா, நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா ஒரு சின்ன கரப்ஷனு. உன் வாழ்க்கையே ஒரு கரப்ஷன். சொல்லி தொலை. அது இல்லைங்க, அது கராட்டே இல்லைங்க, கராட்டே. கராட்டா இல்லாட்டி போனா கழியாட்டண்டா. மத்தியில வாய வச்சா வெட்டிடுவேன். மூடு. முடிக்கணும். பிரகாஷ் பாரு கண்ணா, நம்ம தாத்தா காலத்துல இருந்து நமக்கு திருட்டடி அடிக்கிறதா கைவந்த கலடா. இது இல்ல, அதுல அந்த சொக்கலிங்கம் ரொம்ப கை தேர்ந்தவன். அவங்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்க. ஏண்டா பாப்ஜி, என்னங்க நம்ம சொக்கலிங்க பையன் வந்துட்டானா? ஐயா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன கரப்ஷனு. என்னது? பையன் சொல்றத கேட்டு அவ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றானுங்க. அவ்வளவுதானே? சொக்கலிங்க வந்துட்டாரா? பாப்ஜி அவர்களே வந்துட்டாயா? வந்துட்டானுங்க. நம்ம பார்ட்டி மெம்பருக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டானுங்க. விருந்து எதுக்குன்னு விவரமா சொல்லிட்டானுங்க. உங்க காக்கைக்காக, உங்க வருகைக்காக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறாங்க. பிரியமுள்ளையன் குரூப் எம்எல்ஏ தோழர்களே, இன்னைக்கு இந்த பார்ட்டி ரொம்ப அற்புதமான பார்ட்டி. மந்திரி சபையை விரிவுபடுத்துறதா சொல்லிட்டு இருக்கார் சிஎம். இத்தனை நாளா நிறைய டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? இப்ப இந்த எக்ஸ்பான்ஷன்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஐயா, இது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. மூடு. முடியுது. ஆமா, ராமூர்த்தி இன்னும் வரலையே. இந்த தாடிக்காரனை கேட்டா தெரியும். ஏண்டா பிரியாணி கொண்டு வந்துருக்கிறல்ல, வெங்காயத்தை மறந்து போல இல்ல? வெங்காய தோல் கூட மிச்சம் இல்லைங்க, எல்லாம் ராமூர்த்தி சார் பார்ட்டிக்கு போயிடுச்சு. ராமமூர்த்தி பார்ட்டி கொடுக்கறானா? முதலமைச்சருக்குங்க. இது எனக்கு நல்லா இருக்குது. ராமூர்த்தி சிஎம்க்கு பார்ட்டி கொடுக்கறதுல ஏதோ விஷயம் இருக்குதுங்க. அதனாலதான் ரொம்ப எம்எல்ஏ இங்க வரலீங்க. பாப்ஜி ஐயா, ஏன் அமைச்சர் பதவிக்கு போட்டி? அந்த ராமூர்த்தி நாய் தானடா, அவனை நம்மோட சேர்த்துக்கு தானடா இந்த பார்ட்டி கொடுக்கறான். பின்ன இப்படி நடந்துச்சு என்ன? ஆமா, ஏன் இப்படி நடந்துச்சு? அவ்வளவுதான்யா, அவ்வளவுதான். இந்த நாட்டு சாராயம் குடிக்கிற தலைவன்களை சீம சாராய பார்ட்டிக்கு கூப்பிட்டா கசக்குன்னு முதுகுல குத்திடுவாங்க. குடிங்க குடிங்க, நல்லா குடிங்க. பிரியா வந்தா பெனாயில் கூட குடிங்க. பாருங்க ஐயா, எனக்கு இந்த வலது கையில அமைச்சர் பதவி வந்துடுச்சுன்னா உங்களை எல்லாம் இந்த இடது கையால எங்கேயோ கொண்டு போயலாம் நினைச்சேன். எதுக்கும் பிராப்தம் வேணும்யா. உங்களுக்கு இதான் பிராப்தம். குடிங்க. ஆமாடி. என்ன பாப்ஜி, ஐயா, மூளை சூடேறி போச்சுடா. ஆத்தணும்டா. சொக்கு ஐயா, கார் ரெடி பண்ணு. சரிங்க. போங்க ஐயா.
நீங்க போங்கய்யா. சிஎம்க்கு பார்ட்டி. சரி, கலரை மாத்திக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சரோட மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள்ங்கிறது நம்ம எல்லாருடைய அதிர்ஷ்டம். மாப்பிள்ளை அவர்கள் அமெரிக்காவில இருந்தாலும் அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி விருந்து கொடுக்கிறோம்னு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறது உண்மையிலேயே நம்ம அதிர்ஷ்டம். அம்மோ, ரொம்ப சந்தோஷம் ராமமூர்த்தி. இதெல்லாம் மந்திரி பதவிக்கு தானே? எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு பலமும் இத்தனை பேர் சப்போர்ட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்போ உங்களை மந்திரி ஆக்கியிருப்பேன். இப்ப நிச்சயம். ரொம்ப நன்றிங்க. இது எனக்கு நல்லா இருக்குதுங்க. எப்ப வந்தாலும் மூளை சூடேறிடுச்சுனே சொல்றீங்க. இங்க உன் பாடியை விட்டாங்க ஜெனரல் பாடி மீட்டிங் மார்க் இருந்தா ரிமார்க் ஆயிடும். ஒரு வாரம் தீந்துச்சு. ஏய், இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்சினா வெறி நாயை விட்டு கடிக்க வச்சு கல்லால் அடிச்சு ரோட்ல ஓட வைப்பேன். நான் உங்களுக்காக தான் ரோடெல்லாம் சுத்தி அலைஞ்சு இங்க வந்தேன். எதுக்குடா? எதுக்கா? அங்க முதலுக்கே மோசம் வந்துருச்சு. நான் வரதுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா இங்க ஏன் முதலுக்கே மோசம் வந்திருக்கும். சரிதான், விளையாட்டு நடத்துங்க. நானு ப்ளூ மூன் ஹோட்டலுக்கு போனேன் இல்லையா, அங்க சிஎம் வந்தாருங்க. வந்து ராமமூர்த்திக்கு மினிஸ்டர் பதவி நிச்சயம்னு சொல்லிட்டாரு. நிச்சயம் தானா? நிச்சயம் தானு முள்ள கேக்குறீங்களா? இந்த கண்ணால பார்த்தேன், இந்த காதால கேட்டேன், இங்க பறந்து வந்துட்டேன். லட்சுமி, நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேம்மா, வாமா உள்ள. வேண்டாம்மா, பணம் வேணும்னு போன் பண்ணில. இந்த என்னம்மா இங்க திருடி மாதிரி வந்து திருடி மாதிரி போயிடுற? என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. என்னைக்காவது என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கூட்டிட்டு வரேன்னா அதுவும் வேண்டாங்கிற. நான் உன்னையே வர சொல்றது இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸை எங்க வர சொல்றது லட்சுமி. நீ இங்கேதான் இருக்கணும், நான் அங்கதான் இருக்கணும். இந்த ஜென்மத்துக்கு இதுதான். நீ ரொம்ப நல்லா படிக்கணும், பெரிய இடத்து மருமகளாயி கௌரவமா வாழணுமா. யாரோ வராங்க, நான் போயிடுறேன். மறுபடியும் உனக்கு பணம் தேவைன்னா போன் பண்ணு. வரேன். ஏய் லக்ஸ், கம் ஹியர். என்ன பிரகாஷ், எப்ப தேவை அப்பதான் கூப்பிடுவியா? ராத்திரி நம்ம தோட்டத்துல உனக்காக ஸ்பெஷலா பிரமாதமான பார்ட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீ கண்டிப்பா Still down, my boy, still down. Silence! Silence! Silence. Dear student, எப்பவும் போல இப்ப தேர்தல் வந்திருக்கு, போட்டியிடுங்கன்னு சர்க்குலர். சைலன்ஸ் ப்ளீஸ். உங்க உற்சாகம் எனக்கு தெரியும். கிளாஸுக்கு வராம கேன்வாசிங்காக அலையிறது, பெண்களும் பையன்களும் பேசி பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறது, அனாவசியமான காரணத்தினால தகராறு பண்ணி அடிச்சுக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். காலேஜ்ல எலெக்ஷன் அனாவசியம். காலேஜுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, பொறுப்புள்ள மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க உங்க குறைகளை தீர்க்கறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்வாங்க. நீங்க ஜெயிச்சு என்ன செய்வீங்க? உங்களை தூண்டி விடுற ஊர்ல உள்ள அரசியல் தலைவருங்க கையில பொம்மை ஆயிடுவீங்க. அவங்களால நீங்க மண்டை உடைச்சுக்கிட்டு பஸ்ஸுங்களுக்கு நெருப்பு வச்சு படிக்கிறதுக்காக உங்களை அனுப்புற பெத்தவங்க உள்ளத்தை புண்ணாக்கிடுவீங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கிடுவீங்க. இதெல்லாம் தேவையா? தேவையில்லைங்கிறவங்க கை தூக்குங்க. குட். எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்க. யாரும் ஓட்டு போடாதீங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்க பக்கத்து கிளாஸ்ல உள்ளவங்க அதையே செய்வாங்க. காலேஜ் பூரா ஒரு ஓட்டு விழாது, தேர்தல் ரத்தாயிடும். ஹலோ, என்ன கிளாஸ்ல ஏதோ லெக்சர் கொடுத்தியா? காலேஜ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாங்க ரவுடித்தனம் செய்யறோமா? நாங்க பொறுக்கீங்களா? என்னடி சொன்ன? பிரகாஷ், ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கேட்கறதுக்கு பதில் சொல்லடி. காலேஜ் திறந்ததுல இருந்து இருக்கிற எலெக்ஷனை உன் லெக்சரால ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கிறியா? இப்ப உன்னை என்ன வேணும்னாலும் செய்வேன். என்ன தடுக்க முடியுமா? Don't touch me. Principal சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுங்க. Don't move. Back. யார் அசஞ்சாலும் சத்தம் போட்டாலும் மர்டர் பண்ணிடுவேன்.
சொல்லுடி. நீ லெக்சர் அடிச்ச கிளாஸ் மொத்த ஓட்டும் எனக்கே போட வைக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னதுன்னு இவங்க எல்லாரும் முன்னாலையும் பிராமிஸ் பண்ணு. நீ செஞ்ச தப்ப நீயே தீர்த்துக்கிட்டுதான் வாக்கு கொடு, இல்ல தீர்த்துடுவேன். பிரகாஷ், ஒரு லெக்சரரை பிடிச்சு வெட்டிடுவேன் வாய திறந்தா. ஏண்டி, நான் சொன்னபடி செய்றியா இல்லையா? மேடம் மேடம் என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல பாரதி, ப்ளீஸ் நீங்க போங்க. என்ன இதெல்லாம்? What is this? ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, மழை வந்து கிடக்கு. என்னது ரத்தம்? வாங்க மேடம், பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. வாங்க வாங்க. அதனால ஒண்ணும் பலன் இல்லப்பா. ஆமா பாரதி, பிரகாஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க யாருக்கு தைரியம் இருக்கு? வாங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. அந்த ராமத்தை கேண்டிடேட் நிக்க வைக்கிறானா? ஆமா. அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க எல்லாரையும் அவன் பக்கம் திருப்பிக்கிட்டு இனி நான் ஊர்வலமோ கலாட்டாவோ பண்றதுக்கு முடியாம செய்யறான் போல இருக்கு. ஏ பிரகாஷ், நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும். அவசியம் அந்த ரமேஷ் பையில மத்தட் பண்ணிட்டாவது நீ பிரசிடென்ட் ஆகணும். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. தேங்க்ஸ் டாடி. தேங்க்ஸ் இப்ப இல்லடா, நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே சொல்றேன். ஏய், அந்த ராமூர்த்தி என் தலைக்கு கொல்லியா வந்துட்டான்டா. அம்மோ, என் மூளை சூடேறி போச்சுடா. யாராங்க? கார் ரெடி பண்ணுங்கடா. இவர் எங்க போறான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுல பிரகாஷ், உங்க அப்பா ஒருத்தருக்கு தான் மூளை இருக்குதா? என்ன? அதை நீ கண்டுக்காத. நாம கூட நம்ம மூளையை உபயோகிச்சு இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கலாம்னு வழி சொல்றேன். இந்த பணத்தால ஸ்டூடெண்ட்ஸ்ல முக்கியமானவங்களை விலைக்கு வாங்கி விருந்தளிக்கணும். அந்த விருந்துல அவங்க இவங்க ஆவாங்க, இவங்க அவங்க ஆவாங்க. இது நம்ம ஸ்டேட் அரசியல்ல அடிப்படை பாயிண்ட்.
வரேங்க. சரஸ்வதி, இன்னைக்கு சம்பள நாள். நான் சீக்கிரம் வந்துருவேன். நீயும் சீக்கிரம் வந்துரு. எனக்கு கிளாஸ் இருந்தா பரவாயில்ல, நான் வெளியே வெயிட் பண்றேன். இது உங்க கேரியருங்க, அது என்னது? 5 மணிக்கெல்லாம் நான் இங்கேயே காத்துட்டு இருப்பேன். சரிங்க, ம். வரேங்க. சரஸ்வதி மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது எனக்கு நல்லா இருக்குது. இந்த செவத்துல எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது. இதையெல்லாம் அந்த ரமேஷ் தான் எழுத வச்சிருக்கான். அவனை தீர்த்துடுறேன். நில்லு பிரகாஷ் தம்பி, எலெக்ஷன் சமயத்துல தான் நீ நல்லா முடிச்சுக்கிட்டு இருக்கணும். நீ அந்த ரமேஷ் என்ன செஞ்சாலும் உன் பேர் தான் வெளியே வரும். அப்ப அந்த சரஸ்வதி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அந்த சிரமம் வேண்டாம். சரஸ்வதி உயிரோடு இருந்தா தானே நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு. என்னது? இரு சொல்றேன். ஐடியா வந்துருச்சு. ஐடியா நல்லா இருக்குது. என்ன ஐடியா? உங்க அப்ப நாட்டு எல்லாம் அவசரம் தான். நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் சீக்கிரம் வரேனாரு. சம்பள நாள், ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம்னு. சரி, வரேன். பாய் பாய். அவன் தான் இவன் புருஷன். அப்ப வண்டியை நிறுத்து. சார், என்ன உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு வந்தியா? ஆமா. இது எனக்கு நல்லா இருக்குது. ஏன் சார், நீ வராட்டி போனாது எவனோடையாவது ஓடி போயிடுமோன்னு பயமா? என்ன கிண்டல் பண்றியா? ஓடி போனாலும் போயிடு சாரு. இருந்தாலும் படி தாண்டி வந்த பொம்பளைகளை நம்ப கூடாது. ஜாக்கிரதை. சரி, நீ போட, நம்ம கேட்டா பம்பு. என்ன சார், உங்க மிஸ்ஸஸ்க்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா. அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அப்பவே போயிட்டாங்க. ரமேஷ் சார், உன் எலெக்ஷன் பேனல்ல பாரதியை சம்மதிக்க வச்சு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நிக்க வை. அந்த பொண்ணுக்கு எலெக்ஷன் விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தெரியல சார். கரெக்ட் தானே? பிரின்சிபல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பிரின்சிபல்ஸ் இருக்காது. அதானே பிரின்சிபல்? ஐசா சொல்லிப்பாரு. சரி சார், வரேன் சார். தம்பி அண்ணா, அந்த பொண்ணு ஒத்துக்காட்டி போனா எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு நீயே நல்லா யோசி. என்னையா அவன் தொல்லை? தொல்ல இல்ல சார், துயரம். பாருங்க சார், 4 நாளா என் மனைவி வீட்டுக்கே வரல சார். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடின சார். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சார். ஏதாவது ஆபத்துல சிக்கிக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எப்படியாவது நீங்க என் மனைவி என் கிட்ட சேர்த்துருங்க சார். உங்களுக்கு புண்ணியம் உண்டு. இதோ இருக்கு சார் என் கம்ப்ளைண்ட். அப்படிதான் உன் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்கிற. ஆமா சார். அத நான் நம்பணுங்கிற. ஆமா சார். தமாஷ் பண்றியா? என்ன சார் இது? உன் பொண்டாட்டி நீயே மர்டர் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்தியா? என் மனைவியை நான் மர்டர் செஞ்சேன்னு சொல்றீங்களே. என் மனைவி மேல எனக்கு உயிர் சார். பொய் சொல்றியா என்கிட்ட? நேத்து காலையில கிடைச்சது பணம். உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் மனைவி செத்து போயிட்டாளா? என் மனைவி செத்து போயிட்டாளா? ஆமா, அவ கை மேல பச்சை குத்தி இருந்தது. அந்த கை மேல பச்சை குத்தி இருந்ததா? சார், சத்தியமா அது என் மனைவி இல்ல சார். அந்த பணம் யாருதுன்னு எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. பிரேத விசாரணை கூட முடிஞ்சிருச்சு. அது யாருன்னு எங்களுக்கு தெரியும். போடா உள்ள. சார், என்ன சார் இது? கான்ஸ்டபிள் சார், இவனை எடுத்துட்டு போய் உள்ள தள்ளு. சார், என் மனைவியை காணன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நான் தான் அவளை கொண்டுட்டேன்னு சொல்லி என்ன உள்ள சொல்றீங்களே? இது அநியாயம் சார். சார். ஹலோ, பாப்ஜி சாரா? வணக்கம் சார், நான் தான் சக்கரவர்த்தி. என்னயா? நீங்க சொன்னபடியே அந்த சரஸ்வதி புருஷனை உள்ள தள்ளிட்ட சார். இது எனக்கு நல்லா இருக்குது. பாரதி, அவங்க வராங்கடி. காலேஜ் ரவுடிங்க. என்னடி புலி சிங்கத்தை பாக்குற மாதிரி பயப்படுற? உட்காரு. அதுங்க பரவாயில்ல, எனக்கு பயம் இல்ல. இவங்க கிட்ட தாண்டி. மிஸ் பாரதி, வேண்டாத வேலையெல்லாம் பைத்தியம் மாதிரி செய்யறது விட்டுட்டு பிரசிடென்ட் ஆகி நம்ம காலேஜுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்றது கேளுங்க. அதனால நீங்க எங்க பேனல்ல வைஸ் பிரசிடென்ட் போஸ்டுக்கு போட்டிக்கிட்டா எங்க பேனலுக்கே ஒரு கௌரவம் கிடைக்கும். சரி, நான் சொல்றதாட்டு நீ ஒரு வேலை செய்யணும். ஷூர், கண்டிப்பா. அந்த சரஸ்வதி மேடம் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அவங்களுக்கு அந்த துரோகத்தை நீ ஏன் செஞ்ச? அந்த துரோகத்துக்கு பரிகாரமா நீ என்ன செய்ய தயாரா இருக்க? பாரதி, மிஸ் பாரதி, மரியாதையா பேசு. சரஸ்வதி மேடம் எங்க இருக்காங்கன்னு உனக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சரஸ்வதி மேடம் விஷயம் எனக்கு என்ன தெரியும்? தெரியாது? தெரியாது. கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். பாரதி, செஞ்ச ஒரு தப்ப மூடி மறைக்கிறதுக்கு
நூறு தப்புங்க செய்யற நீ ஒரு பிரசிடென்ட், உனக்கு நான் வைஸ் பிரசிடென்டா? இம்பாசிபிள். என்ன யார் நீ? பத்மநாபனோட புள்ள பிரகாஷ். உன் பொண்ணு கிட்ட சொல்லு, என்கிட்ட வாலாட்ட பார்த்தா கராத்தே இல்ல, கத்திதான். என்ன இது அநியாயம்? போலீஸ் 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 எனக்கு எதிரா உன்னை காப்பாத்துறதுக்கு இந்த ஊர்ல ஆம்பளைங்க இல்லடா, கிழட்டு நாயே. உன் பொண்ணு என்ன மிரட்டுறாளா? மரியாதையா என் பேனல்ல போட்டியிடுறதுக்கு சம்மதிக்கவே இல்ல. உன் கண் முன்னால உன் பொண்ண கதிர கதிர கெடுத்துடுவோம். அத பார்த்து நீ நெஞ்சு வெடிச்சு இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அம்மா, அம்மா, அப்பாவுக்கு என்னாச்சுமா? அவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுமா. உன் தாய் மஞ்சள் குங்குமத்தோட அவருக்கு முன்னால போயிடணும், அவ்வளவுதான். என்ன வார்த்தை மாத? பெரும் வார்த்தை இல்ல, உண்மை. காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வான்னு ஒன்னு அனுப்புனா பசங்களோட தகராறு பண்ணிட்டு வர்ற. அவங்க பெரியவங்க. ஒருத்தர் உங்க அப்பாவோட உத்தியோகத்தை பறிச்சிடுறதா பயமுறுத்துறாரு, ஒருத்தன் உன் வாழ்க்கையை நாசமாக்குறதா தெருவுல சபதம் பண்றான். அம்மா பாரதி, உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காவது நீ யாராவது ஒருத்தரோட எலெக்ஷன்ல போட்டியிடத்தான் வேணுமா? வேண்டாம், பாரதிய பலவந்தம் பண்ணார். இரணியனுக்கு பிள்ளையா பிரகலாதம் பிறந்து தன் தந்தைக்கு மோட்சம் கிடைக்க வச்சான். இந்த அபாக்கியசாலிக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்து என்ன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன சாகடிக்கவே பிறந்திருக்கு இந்த பொண்ணு. என்னை இப்படியே சாக விடுங்க. என்னங்க, எனக்காக பாரதி எதுவும் செய்யணும் பலவந்தம் பண்ணாது. என்னங்க, நான் எலெக்ஷன்ல போட்டியிடணும், அவ்வளவுதானே? சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், காலேஜ் எலெக்ஷன்ல நான் போட்டியிட நினைக்கிறேன். குட். யார் சார்புல? யார் சார்பிலையும் இல்ல, பிரசிடென்ட்டுக்கு அவங்க 2 பேரோட நானும் போட்டியிட போறேன். வாட்? எஸ் சார். என்ன சம்மதிக்க வைக்க கையால் ஆகாத எங்க அப்பாவோட தலையை உருட்டுற அந்த 2 பேரும் என்னை விட பலகீனமானவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட போட்டியிட போறது நான் தானே. என்ன பிரசிடென்டா தேர்ந்தெடுத்த அன்னைக்கு அவங்கள வளையல் போட்டுக்க சொல்லுங்க சார். இந்தாங்க நாமினேஷன். இதற்கு வளையல். பாரதி என்னோட வாங்க உட்காருங்க. உட்காருங்க மச்சான். சரிங்க, நீங்க உட்காருங்க. இது எனக்கு நல்லா இருக்கு. என்ன மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இப்பதான் வழி தெரிஞ்சதா? என்ன ஏதாவது வேலையா வந்தீங்களா? ஒரு போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் உங்க வீட்டுக்கு. போன் எதுக்குங்க? நடமாடும் தபால் நிலையம் நான் ஒத்த இருக்கிறேனே. பாப்ஜி, ஐயா மத்தியில வாய் வைக்கிறத விட்டுறியா? எடுத்துட்டேன். அவர் வாய் விஷயம் இப்ப எதுக்குங்க? விசேஷம் என்னன்னு சொல்லுங்க மச்சான். என்ன மச்சான், நீ அமைச்சரானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அது மட்டும் இல்ல, சின்ன மச்சான் பாஸ்கர் கூட இளைஞர் அணிக்கு பிரசிடென்ட் ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. அது கூட எனக்கு சந்தோஷம் தான் மச்சான். நாம 2 பேரும் கிருஷ்ண அர்ஜுன மாதிரி. இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பாப்ஜி, மூடிக்கிட்டேன். ஓம்பலமே ஏம்பலம், ஏம்பலம் தான் ஓம்பலம். உன் மருமகன் பிரகாஷ் பையல யாரு? என் புள்ள. காலேஜுக்கு பிரசிடென்ட் ஆகணும், காலேஜுக்கு பிரசிடென்ட் ஆகணும்னு கடந்து ஆசைப்பட்டு துடிக்கிறான். அட வேண்டாம்டா, அங்க மச்சானோட கேண்டிடேட் நிக்கிறான், பாக்குறவங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். கேக்குறானா? ஆயித்தீரணும்னு அழுதுகிட்டு இருக்கான் வீட்டுல. போ, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னது? இந்த அழுக ஐடியா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீ அழுத வடியாத மூடு. மூடிங்க. ரொம்ப சந்தோஷம். அதுல பாரு மச்சான், என் பையன் காலேஜுக்கு பிரசிடென்ட் ஆகணும்னா உன் தயவு வேணும் மச்சான். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க மச்சான். பாயாசத்துல கருவேப்பிலை மாதிரி அந்த பாரதி நாமினேஷன் போட்டிருக்கா. ஓட்டு 3 பேருக்கும் சதறி போனா நம்ம பையங்க தோத்து போய் அந்த பொண்ணு ஜெயிச்சிருவாங்கிற சூழ்நிலை இருக்கு. அதனால நமக்குள்ள ஒருத்தர் வித்ரா பண்ணிட்டா 2வது ஆள் ஜெயிக்கிறது நிச்சயம். எனக்கு வேண்டியதெல்லாம் அவன் தோக்கணும் இல்ல? கரெக்ட். ரொம்ப நல்ல வார்த்தை. சரி, நம்ம ரமேஷ் வாபஸ் வாங்கணுங்கிறீங்க, அவ்வளவுதானே? ஆமா. தம்பி
மிஸ் பாரதி, நான் எலெக்ஷன்ல வித்ட்ரா பண்ணிட்டது உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன் வித்ட்ரா பண்ணிட்டேன்னு தெரியுமா? இதுல என்ன இருக்கு? பத்மநாபனும் ராமூர்த்தியும் கூட்டு கொள்ளக்காரங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன தோக்கடிக்க பாக்குறாங்க. அதுக்கு ஒண்ணு பலி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? நீயும் வித்ட்ரா பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றதுக்காக வந்தேன். அந்த பிரகாச ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவ அப்பா ராமூர்த்தியோட காலை பிடிச்சிட்டான். நாளைக்கு வந்து உன் கழுத்தை பிடிக்க போறான். பாலும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நம்ம உயிரை போக்கிக்கிறதா? நோ. அதனால தான் நான் வேண்டான்னுட்டேன், நீ வேண்டான்னுடு. இல்லன்னா சரஸ்வதி மரத்துக்கு வந்த கதி உனக்கு வந்துடும். தினம் அந்த பஸ்ல வச்சு ஈவரக்கம் இல்லாம கற்பழிச்சிட்டு இருப்பாங்க. நீ காணாம போயிட்டேன்னு உன் அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உன் அப்பாவே குடிச்சிட்டு உன்னை சாவடிச்சுதா ரிப்போர்ட் எழுதுவாங்க. ராஜன் என்னானாரு? இப்ப ராஜன் எங்க இருக்காரு தெரிஞ்சுதா? ஜெயில்ல. அவரு மனைவிய அவரே அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் ரிப்போர்ட் எழுதிட்டாங்க. பாரதி, நீயும் புத்திசாலியா எலெக்ஷன்ல இருந்து வித்துட்டு ஆயிடு. இல்ல உன் வாழ்க்கை அநியாயத்துக்கு பாழா போயிடும் பாரதி, பாழா போயிடும். நல்லா யோசிச்சு பாரு பாரதி, நல்லா யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு பாரதி. நீ எப்படி வந்த? பூமியை பொழந்துகிட்டு வந்தேன்டா. இல்ல சார், என் மனைவியை நான் கொலை செய்யல, என் மனைவியை நான் கொலை செய்யல, என் மனைவியை நான் கொலை செய்யல. பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சியங்கள் பலமாக இருப்பதால் குற்றவாளி தன் மனைவியை குடிபோதையில் கொலை செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை. சரஸ்வதி, கோர்ட் ரெக்கார்ட்ஸ்ல நிரந்தரமா நிலைச்சிருக்க போற அபூர்வ நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துச்சு. மிஸ்டர் ராஜன் கொலை செஞ்சதா சாட்சி ஆதாரத்தோட நீங்க நிரூபிச்ச ப்ரொஃபசர் சரஸ்வதி மேடம்
நீங்க நினைச்சபடி சாகவே இல்ல. இதோ உங்க முன்னால உயிரோட தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் யுவர் ஆனர், என் சரஸ்வதி உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும் யுவர் ஆனர். ஏன்னா நான் கொலை செய்யலையே. அழாது சரஸ்வதி, அழக்கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆகல, எனக்கு ஒண்ணும் ஆகல. மேடம், காலேஜ் எலெக்ஷனை கண்டிச்ச பாவத்துக்கு இந்த பிரகாஷ் உங்களை 10 பேருக்கு நடுவில் அடிச்சான். மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே கிட்னாப் பண்ணா. அன்னையில இருந்து இன்னை வரையில தன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து பிரகாஷ் உங்களை கெடுத்து சித்திரவதை செஞ்சுட்டு இருந்தான். அப்பாவியா கம்ப்ளைண்ட் கொடுக்க போன மிஸ்டர் ராஜனை குற்றவாளிக்கு ஒத்துழைக்க போலீஸ் கைது செஞ்சாங்க. ஒரு அநாத பணத்தை வச்சு பிரேத விசாரணை நடத்தி அதுதான் சரஸ்வதி மேடத்தோட பணம். நாங்க இவங்களை ஒண்ணு செய்யாதீங்க யுவர் ஆனர். அந்த தப்ப இவங்க செய்யல. இவங்க பின்னால இருந்து ஆட்டி வைக்கிற அவங்கள பிடிங்க, அவங்கள தண்டிங்க. மாணவர்களால சரஸ்வதிக்கு மானபங்கு நடந்துச்சுன்னா கல்விக்கு மானபங்கு நடந்துச்சு, அன்புக்கு மானபங்கு நடந்துச்சு, நாகரிகத்துக்கு மானபங்கு நடந்துச்சு. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சரஸ்வதி எழுந்துரு. சரஸ்வதி அழாத, சரஸ்வதி அழாத, சரஸ்வதி அழாத. சரஸ்வதி, சரஸ்வதி எனக்கு இப்படி செஞ்ச சரஸ்வதி, சரஸ்வதி, சரஸ்வதி. மிஸ்டர் பெஞ்ச் கிளர்க், டெபாசிஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இந்த கேஸ் டீடைல்ஸ்க்காக வாய்தாவாகட்டும், அதர் ஃபார்மாலிட்டிஸ் ஆகட்டும் அலோ பண்ணாதீங்க. as on spot குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும். செஷன் ஓபன் அகைன் ஆஃப்டர் லஞ்ச். முதல் குற்றவாளி கேபி பிரகாஷுக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும், அவருடைய நண்பர்களான 2வது 3வது குற்றவாளிகளுக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இன்று இங்கு வருகை தந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் எஸ்பி திரு ராமநாதன் அவர்களுக்கும் நமது கல்லூரி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நமது கல்லூரி வரலாற்றில் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லேடி பிரசிடென்ட் குமாரி பாரதி இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரி தேர்தலில் கண்டும் கேட்டும் அறியாத வெற்றி அடைந்த குமாரி பாரதி கல்லூரி மாணவர் தலைவரானதோடு வருங்காலத்தில் இந்த நாட்டுக்கு அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்பி திரு ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை அறிவிப்பார். தவறான வழியில் சென்று கொண்டிருந்த சில இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க குமாரி பாரதி காட்டிய வீரச் செயல்களை காவல்துறை பாராட்டுகிறது. டெல்லியில் ஆண்டுதோறும் கொடுக்கிற வீரச்சக்கர விருதுக்காக குமாரி பாரதி பெயரை நம் காவல்துறை சார்பாக சிபாரிசு செய்வோம். நமது ஆசைப்படி வீரச்சக்கர விருது குமாரி பாரதிக்கு கிடைத்துவிட்டால் 6 மாத பயிற்சியில் குமாரி பாரதியை காவல்துறையில் நியமிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இது எனக்கு நல்லா இருக்கு. ஆமா, செத்து போறதுக்கு விஷம் குடிப்பானுங்க இல்ல எலி பாஷாணத்தை குடிப்பானுங்க? நீ என்ன விஸ்கி குடிச்சு சாகலான்னு பாக்குற? சரி, என்னதான் நடந்தது? மச்சினி என்ன அவமதிச்சுட்டா. அவளுக்கு இன்னைக்கு காலேஜ்ல பாராட்டு வேற. அந்த வயிற்றுச்சல் தீர்த்துரு கண்ணு. அந்த வயிற்றுச்சல் தீர்றதுக்கு உன் மச்சினை வீட்டுல இருந்து ஒரேடியா துரத்தி அடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்ற செய்தியா? என் மச்சினிய உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். தபா இவன் யார் பக்கத்துல? லஸ்கலக்கடி பஸ்கர். லஸ்கலக்கடி பஸ்கரா? இது என்ன மொழிடா தேங்காய் மூஞ்சி? உஸ்பெகிஸ்தான். இவன் மேரேஜ் செஞ்சுக்க போற புருஷன். ஓஹோ,
சர்ரா சம்சமாக்கே ஜம்ஜமாக்கோன்னு சொல்ல. இதென்ன பாஷை பாதி? சைத்தானிஸ்தானி. அம்மடியோ, அந்த சைத்தான விடு, இந்த சைத்தான கவனிச்சுக்கோ. பாரதி சட்டை என் கையில சிக்கி இருக்கு, அவளை ஆட்டி வைக்கிறான் பாரு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வீட்டுல? நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? வெளியில வாங்க, அர்ஜென்டா ஒரு விஷயம் தெரியணும். நான் ரொம்ப பெரிய ஃபேமிலியில பிறந்தவன். ஆம்பளை கெட்டு போனா பொறுத்துக்குவேன், ஆனா பொம்பளை கெட்டு போனா ஆமாமாமா என்னால சகிக்க முடியாது. பாரியா, இந்த போட்டோவை பாரு, பார்த்தா உனக்கே புரிஞ்சிடும். பாரியா, யார் இந்த பையன்? பேசாம இருக்கிய, உனக்கு தெரியுமா? உன்னை அடிச்சு பிரயோஜனம் இல்ல. போ, இப்பவே என் கண் முன்னால இருந்து வெளியே போ. வேண்டாம், என்ன அப்படி கூப்பிட்டா உன்னை கொலை பண்ண வேண்டி வந்துடும். உன்கிட்ட இருந்த பாசம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் வேத்து மனுஷனா உன்னை என்ன செஞ்சாலும் பாவம். என்ன இது? நீ உன் பொண்ணை சப்போர்ட் பண்றதுக்கு வராத, உடனே அவளை வெளியே போக சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாளைக்கு பேசிக்கலாங்க. ஆமாமாமா, நாளைக்கு வரைக்கும் தாங்காத அத்தை. இப்பவே தெரிஞ்சிடணும், அந்த லஸ்கலக்கடி பஸ்கர் பாய புள்ளையா இந்த வீட்டோட மாப்பிள்ளையா தீர்மானிக்கலன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்பி சொல்லிடுவேன். போயிடு பாரதி, உன்னால வந்த அவமானமும் கஷ்டங்களும் போதும். உன்னை நான் திருத்த முடியாது. நல்லா இருக்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கை உன்னால நாசமாக கூடாது. போயிடு பாரதி. என்னடி டப்பா மூஞ்சி குடுத்தன மூஞ்சி சாப்பிட விட போடு. ஆசை முடிவு சின்ன சிட்டு முத்தம் கொஞ்சம் செல்லாது. ஆசையோ வந்ததோ தொட்டு முத்தங்கள் நீ கொஞ்சம் கண்ணை முட்டு முல்லை வைப்பு என்னை தொட்டு கட்டை கொள்ளக்கூடாது. ஆசை முடிவு ஆசை முடிவு சின்ன சிட்டு முத்தம் கொஞ்சம் செல்லாது. உன்னை காணும் போது கண்ணை காணும் போது அங்கும் இங்கும் பார்த்து தங்கம் போல மின்னல் போன்ற பெண்ணே இங்கு என்னை யாதரே உடலே மாங்கனே
முல்லை மொட்டு என்னை தொட்டு கட்டிக்கொள்ள கூடாதோ அள்ளி மொட்டு ஆசை மொட்டு சின்ன சின்ன முத்தம் கொஞ்சம் செல்லாதோ முல்லை மொட்டு என்னை தொட்டு கட்டிக்கொள்ள கூடாதோ முன்னாலே ஆடுதே சொல்லாத காணுமே உற்சாகம் தோணுமே ஆசை மையல் ஊற்றே அழகு தூமே ஆடிவா கண்ணை மொட்டு முல்லை மொட்டு என்னை தொட்டு கட்டிக்கொள்ள கூடாதோ ஆசை மொட்டு சின்ன சின்ன முத்தம் கொஞ்சம் செல்லாதோ கண்ணை மொட்டு முல்லை மொட்டு என்னை தொட்டு கட்டிக்கொள்ள கூடாதோ ஜனாதிபதி மாளிகை அவைக்கூடத்தில் தேசிய விருது வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடந்தது. பிரபலமானவர்கள் பலரும் வந்திருந்தனர். அவர்களில் முன்னாள் முதல்வர்களும் அமைச்சர்களும் முக்கியமானவர்கள். இந்த வருடம் வீர சக்கர விருது வாங்கியவர்களில் தமிழ் மாணவி செல்வி பாரதியும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தில் பரபரப்பு உண்டாக்கிய ஒரு சோக நிகழ்ச்சிக்கு காரணமான ரவுடிகளை பிடித்துக் கொடுத்ததற்கு பாரதிக்கு ஜனாதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்கள் வீர சக்கர பதக்கமும் பத்திரமும் பரிசளித்தார். சாமி, வாயால குடிக்கிறவனை பாத்துக்கிறேன், மூக்கால குடிக்கிறவனை பாத்துக்கிறேன், இப்படி தாடியால குடிக்கிறவர் இப்ப உங்களை தான் பாக்குற சாமி. நீங்க யாரோ ரொம்ப மகிமை உள்ளவர் நினைக்கிறேன். மகிமையெல்லாம் என்கிட்ட இல்லடா மகனே, இந்த தாடியில தான் இருக்கு. நீ நம்பி இருக்கிற அரசியல் தலைவன் பக்கா அயோக்கியன், லுச்சா, சுத்த பன்னாடப்ப. அவசியம்னா உன்னையே சாவடிக்க ஒரு நாளும் தயங்க மாட்டான். நீ கூட ரொம்ப பேரை சாவடிச்சிருக்க இல்லையா? மானபங்கங்கை, கிட்னாப். பொத்திக்கோ சாமி. அது சரி, நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க? நம்ம ரகசியம் எப்படி உங்களுக்கு தெரியும்? வைத்தியக்கார, நான் திருநெல்வேலியிலே மடம் வச்சு, மனச திருவண்ணாமலையில புடம் வச்சு, ஐம்புலங்களை ஆரணியில படமா வச்சுட்டு கடைசியா இங்க வந்திருக்கேன்டா. சாமி, உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்ப சாமி. என்னடா? எதிரில உள்ளவன் என்ன பத்தி அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிறானோ அதை ஈஸியா நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் வழங்குது சுவாமி. என்ன புரியுங்க? இது ஆத்ம ரகசியங்கிற புனிதமான மூலிகை வேறு. இது ஆட்டுப்பால நல்லா கலந்து உள்ளங்கையில வச்சு நக்கு. எந்த டைம்ல நக்கிறது சாமி? டே பப்பரவாயா, கப்பர தலையா, கொப்பர தங்க, கோவேரி கழுத, முறுக்கு கேள்வியை கேட்டா எனக்கு உடம்பெல்லாம் பத்தி எரியும். உனக்கு எப்ப நக்குன்னு தோணுதோ அப்பவே நக்கு. சரி சாமி. டீஸ் என்னங்க சாமி? இதை விடுவிக்கும் போது ஒரே அடியா வாங்கிக்கிறேன். சாமி, அப்ப நீங்க எங்க இருப்பீங்க சாமி? அங்காளம்மன் கோயில் மரத்தடியில. என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? இளைஞரை எண்ணிட்டு குழம்பி போய் உட்கார்ந்து இருப்பேன். உனக்கு இருக்கிற அறிவு கட்ட முண்டம். சித்தம் ஆசீர்வாதம். ஏண்டி, நீ என்ன தப்பு செஞ்ச? ஒண்ணுமில்ல.
பிள்ளை குட்டிக்காரி கரிகை வித்துட்டு திருப்பி வந்த பஸ் போயிடுச்சு சாமி. வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்த என்ன இங்க கொண்டாந்துட்டாங்க. விட்டுடுங்க. விட்டுடாம இங்க வச்சுக்க போறேன்னா என்ன? கண் நாகப்பழம், மூக்கு முருங்கக்காய், உதடு வாழைப்பூ, விரலு வெண்டைக்காய். என்ன விட்டுடு. இன்ஸ்பெக்டர் பாரதி, உன் சீனியர் ஆபீசர். செல்யூட். அவங்க காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருமா. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாமா. என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேம்மா. நீ தைரியமா போமா. நன்றிம்மா. வெல்டன் பாரதி, வெல்டன். டியூட்டில ஜாயின் ஆன கொஞ்ச நேரத்திலே நீ யாருங்கிறத நிரூபிச்சு காட்டிட்ட. நான் விரும்புறது கூட உன்னாட்ட ஆபீசர்களை தான். சக்கரவர்த்தி, யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 1 month. Go away. Go. Wish you best of luck. Hey, half McDowell brandy. தரேன் சார். ஏற்கனவே 7000 பாக்கி, இதுல இன்னும் வேற. சுத்த பிராடு பையன். ஆர்பி பாயில் இருந்தவன், அடுப்பு கறிக்க பிறந்தவன். ஏண்டா நானு அடுப்பு கறியா? அப்படி சொல்லி நானு தாரு பீப்பாயில இருந்தவனா? நீ உன் மனசு என்ன பத்தி என்ன திட்டாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தா. யார் மனசு என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, மாயா பசார் பெட்டில தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருந்தா. எனக்கு சாமி வரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொண்டாடாத. ஜம்பலக்கடி பம்பா, பூலோக ரம்பா, ஐத்தாப்பு ராணி, ஆகாச வாணி. இன்னைக்கு நான் தான் உனக்கு போனி. உனக்காக பூச்செண்டு கொண்டாந்து இருக்கிறேன். டேக்கலிங். பிராந்தி நாத்தம். எந்த மீட்டிங்ல வீசி எரிஞ்சதை கொண்டாந்த? நீ இப்ப வீசி எரிஞ்சது இந்த பூச்சண்டை இல்ல, என்னுடைய பொண்ணான இதயத்தை. இது பிராண்டில பூத்த பூவா இருக்கும். உன் கையில அடிச்சு சொல்றேன். அப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. கையில கை வச்ச உடனே உனக்கு அவ்வளவு நல்லா இருக்குதா? இல்ல, மோதிரம். இது ஏது? முந்தா நாள் ஒரு மர்டர் செஞ்சேன். பெரியவர் அழுதுக்குன்னு அன்பளிப்பு தந்தாரு. நீ கவலைப்படாத. போன். ஹலோ, புறப்பட்டாரா? இப்ப வந்துட்டு இருக்காரா? சரிதான். என்ன உன் துரியோதனை வந்துட்டு இருக்காரா? ஆனா நமக்கு என்ன பயம்? எம்மாடியோ, வந்தானு வெட்டிடுவானு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஆட விடு. பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவரு பேரை சொன்னதுமே நடுங்கிட்டோம். அம்மாவாசம் மூஞ்சி. என்னடி என்ன நீ என்னடி சொன்ன? எனக்கு அம்மாவாசை மூஞ்சியாடி? அவன் பேரை சொன்னதும் நான் நடிக்க போட்டனடி. உன் வேலையை இப்ப இல்ல, அடுத்த வாட்டி வந்து வச்சுக்கிறேன். உள்ள போனப்ப வந்து என்ன கவனிச்சுக்கிறேன்னா என்ன கவனிச்சா? நிலக்கரிக்கு பிறந்த பைய. எப்படி எப்படி என்ன சொன்ன? நான் நிலக்கரிக்கு பிறந்தவனா? ஒன்ன என்ன எங்க பாப்ஜி பாப்ஜி, எதுக்கு அதை அடிக்கிற? அது என்ன செஞ்சது? என்ன செஞ்சுதா? இந்த வாட்டி போட்டு விடுறேன் பாரு. நான் மறுபடி வரத்துக்குள்ள இந்த நாயை அடிச்சு துரத்தாட்டி போனா உன் டாப்ப கிளப்பிடுவேன். உன் டென்ட்ட பிச்சு எரிஞ்சிடுவேன். உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏற்ற தெரிஞ்சுக்க. நான் வேணுமா நாய் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க.
என்னடா சொன்ன? நான் நாயா? உங்களை இல்ல சார், இந்த படவா நாய சொன்னேன். என்னை பத்தி மத்தவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் நான் உடனே தெரிஞ்சுக்கிற மூலிகை வேறு ஒரு சாமியார் கொடுத்தாரு. அத கையில வச்சுக்கிறதுனால என் மானமே போயிருச்சு. கடைசியில இந்த நாய் கூட கேவலமா பேசுது. என் பேச்ச நம்புங்க சார். உன் பேச்ச நம்பணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்கிற வேலையா? இன்னொரு தடவை உன் பேச நான் இங்க பார்த்தேன், பீஸ் ஆக்கிடுவேன். போ வெளியே. வணக்கம் சார். ஓ, இன்ஸ்பெக்டர் பாரதிங்களா? யூனிஃபார்ம்ல அள்ளிக்கிட்டு போகுது தெரியுமா? எப்பா, பொம்பளைங்க ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டா இவ்வளவு செக்ஸ் அப்பீல் இருக்கும் நான் நினைக்கல. நோ, செக்ஸ் அப்பீல் ட்ரெஸ்ன்னு அவமதிக்காதீங்க. இந்த காக்கி துணியோட ஒவ்வொரு நூலும் என் கடமையை எனக்கு நினைவுபடுத்துறதுக்கான அடையாளம். என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தா உங்களுக்கு பயம் வரலையா? எனக்கு பயம் இல்ல, வேற என்னமோ செய்யுது. என்ன செய்யுது? தாகம் எடுக்குது, கொஞ்சம் பசி எடுக்குது. அப்புறம் பாரு, நல்ல மூடு வருது. அவ்வளவு அவசரப்படாதீங்க, நான் போய் குளிக்கணும். அம்மா பாரதி, பாரதி, அம்மா, அம்மா, பாரதி. பெத்த பொண்ண பாக்குறதுக்கு கூட ரகசியமா வர வேண்டிய திருட்டு வாழ்க்கையா போயிடுச்சு. இப்படி இருக்கேன் பாரதி. வணக்கம் அத்தை. நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் குலம் கோத்திரம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். அவர் பிடிவாத பிடிச்சாரு. உங்க கல்யாணத்துக்கு வராம போயிட்டேன். உனக்கு பெரிய பரிசு வந்திருக்கேன்னு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் வந்திருக்கேன்னு பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்து பூரிச்சு போனேன்னு தவிர உன்னை கட்டி தழுவி முத்தம் கொடுக்கறதுக்கு கொடுத்து வைக்காம போயிட்டேன். அதனாலதான் இப்ப உன்னை பார்க்க வந்தேன். இந்தம்மா, உனக்காக வீட்டுல இருந்து அதிரசம் உருண்டையெல்லாம் செஞ்சு கொண்டாந்தேன், வாங்கிக்க. உடம்பு நல்லா இருக்காமா? எனக்கு என்னம்மா, டாடி எப்படி இருக்காங்க? அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆனா உன் தம்பிதான் நாளுக்கு நாள் இழைச்சு போயிட்டே இருக்கான். அது என்னமோ பாலை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கான். சோறு இல்ல, தூக்கம் இல்ல, பார்க்க கன்றாவியா இருக்கு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ உட்காருமா. அம்மா, அவர் திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். இத்தனை நாள் அவனை பார்க்காம இருக்க முடியலம்மா. பார்த்துட்டு போயிட்டு வர்றேம்மா. சாப்பிட்டுட்டு போங்க அத்தை. ஏ ராஜா, இப்படி சொன்னதே போதும். இத்தனை நாளா இன்னும் சாப்பாடு வைக்கலையா அத்தை? சாப்பாடு இப்படி கன்றாவியா இருக்குதுங்கிற வார்த்தையை கேட்டே பழக்கம். சாப்பிடுங்கன்னு சொல்ற உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிற அதிர்ஷ்டம் இல்லாதவதான். போயிட்டு வர்றேன்ப்பா, போயிட்டு வர்றேன்ப்பா. மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா? இன்னைக்கு எங்கடா திரட்டிட்டு வந்த? என் பாவத்தை கொட்டிக்கிறிய, அதை கொடு. வேண்டாம், என்கிட்ட வராத. இது இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் செத்துடுவேன். பிளீஸ். டேய் டேய், அதை போட்டுக்கிட்டா கேவலத்திலும் கேவலமா செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னாருடா. அப்படி சாகிறத விட துளி விஷம் குடிச்சிட்டு சாவிடா, ஒரேடி அழுது தொலைச்சிடுறேன். குடுடா, குடு. முடியாது, முடியாது, ஒழுங்கா போடா. முடியாது, 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 முடியாது. செத்து தொலைச்சு போ. என்ன எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. இவனை அந்த கடவுள் கொடுக்காம இருந்தா புள்ளையே இல்லைன்னு நிம்மதியா இருப்பனே. ஒவ்வொரு நாளும் இவன் செத்துக்கிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியலையே. நான் என்ன பாவம் செஞ்சேன் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு புள்ளைய கொடுத்தியே. ரவீந்திரகுமார் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன். எதுக்கு? தற்கொலைக்கு முயற்சி செஞ்சதா இப்ப தகவல் கிடைச்சது. கான்ஸ்டபிள், அவனை அழைச்சிட்டு வாங்க. டாக்டர், 3-4 வருஷங்களா இவனுக்கு ட்ரக்ஸ் பழக்கமாயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எப்படியும் மறுவாழ்வு கிடைக்கணும் டாக்டர். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என் அனுமதி இல்லாம இவனை டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
ஆல் ரைட் மேடம், we will do our best. தேங்க்யூ. என்ன இங்க இருந்து அழைச்சிட்டு போயிடு, எனக்கு பயமா இருக்கக்கா. எதுக்குடா பயம்? உன் நன்மைக்காக தான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். தைரியமா இரு, தைரியமா இருக்கணும். வேண்டாக்கா, 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 எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா என்ன அழைச்சிட்டு போட அக்கா, நான் சொல்றத கேளக்கா. அக்கா பயமா இருக்குக்கா. அக்கா சாமி, 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 என்னடா விடுதலை சாமி. என்ன பார்த்து எதிரில் உள்ளவர்கள் திட்ட என்னால பொறுத்துக்க முடியலீங்க சாமி. சுவாமி சரசாசனம் போட்டுக்கொண்டு பாதாள ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது பாவங்களை பிடிப்பது பாவம் என்று தெரியாதா பண்ணாடே? ஐயோ, அது சரி, போன தடவை நீ ஃபீஸ் கொடுக்கவே இல்லையே. விடுவிக்கும் போது ஒரேடியா வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, எவ்வளவு கொடுக்கணும் சாமி? ரொம்ப இல்ல, 1 கோடி. கோடியா? அரசியல்வாதிக்கு கோடி ஒரு பெருசா? மக்கள் கொடுத்தது தானே கொடை. சாமி, நான் தலைவருங்க பக்கத்துல இருக்கிற வாளு தானே தவிர தலையில சாமி. வேணும்னா அதோ என் மாருதிக்கார எடுத்துங்க, 1 லட்சம் கிடைக்குங்க. அது உன் தலைவர் இல்லையா? அத நான் பாத்துக்கவே இல்லையா? பாருக்குள்ள போய் வரத்துக்குள்ள திருடனுங்க தள்ளிட்டு போட்டான்னு சொல்வேன். முதல்ல விடுதலை மருந்து கொடுங்க. சாமி, இதை எப்படி நக்கணும் சாமி? வேப்பையில வச்சு நாக்கால நக்கு. சரியா போடும் சொல்றீங்களா சாமியா? வாழை இலையில வச்சு கூட நக்கலாம், ஆனா உன் நாக்கு நீளம் பத்தாதே. சரிங்க சாமி. பைத்தியக்காரன் நாய். இந்த விருந்து வேற எதுக்கும் இல்ல, எனக்கு எந்த பவரும் இல்லாம போனாலும் நீங்க எல்லாம் என்னையே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா உங்க எல்லாரையும் எங்கேயோ கொண்டு போகணுங்க. என் முயற்சியில மட்டும் மாற்றம் இருக்காது. இது எனக்கு நல்லா இருக்குது சார். பீர் பிரியாணி தவிர வேற ஒண்ணும் இல்லையா? ஏயா பாக்கியம் வரலையா? பாக்கியம் வந்துருச்சு. ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பூ ஏற்பாடு செஞ்சிருச்சு. இனி போய் வாசனை பிடிங்க. எஸ் இன்ஸ்பெக்டர் வருவீங்களா? ஸ்பீக்கிங். இந்த நேரத்துல யாரு? நட ஸ்டேஷனுக்கு. பாரதி, நீ அவசரப்படுற. Shut up. வாயை மூடிட்டு வா. நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏதாவது பேசின கைய கால உடைச்சிடுவேன். Come on. வா. Move. தள்ளிட்டா. Come on. Hurry up. Come on. Hurry up. ஒரு விருந்து அங்கே சாப்பிட போறான். மாமியார வீட்டுக்கு தான் மாப்பிள்ள போறான். அட மாப்பிள்ள ஒரு விருந்து அங்கே சாப்பிட போறான். இனிமேலே உனக்கு இருக்கு கொம்மாங்குத்து, பார்த்து பார்த்து குத்துங்க பாட்ட பாங்குத்து. மாமியார வீட்டுக்கு தான் மாப்பிள்ள போறான். அட மாப்பிள்ள ஒரு விருந்து அங்கே சாப்பிட போறான். அட கொம்மாங்குத்து டப்பாங்குத்து குத்து குத்து. ஏய், அந்த படுவா போட்டோ எடுத்துட்டான். ஆமா, இது பேப்பர்ல வந்துச்சுன்னா நம்ம மானம் மரியாதை பாண்டி பஜாருக்கு போயிடும். நல்லா இருக்குது. இது பேப்பர்ல வராம இருக்கணும்னா இப்ப நாம அர்ஜென்ட்டா வெளியே போய் அவனை தீர்த்துடணும். யார் நீங்க?
பொண்ணு விழுகாம இருக்காளா? என்ன வார்டன் இப்படி சொல்றீங்க? நான் இல்லம்மா, டாக்டரே சொன்னாரு. இது நடந்த அப்புறம் உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. இப்ப கூட்டிட்டு போயிடுங்க. அம்மா லட்சுமி, உன்னை யார் கண்ணுக்கும் எட்டாதபடி இத்தனை நாள் ஹாஸ்டல்ல வச்சிருந்தது இந்த பாலும் நிலையில உன்னை ஏன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கா? இது எப்படி நடந்துச்சுமா? யாருமா அவ? உன் வயிற்றுச்சலையும் என் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்டவன் யாரு? பிரகாஷ், பத்மநாபன் சாரோட பையன். என்னடி பேசுற பாக்கியம்? உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா? ஏண்டி தலை கனத்துருச்சாடி? நாய நீ யாரு? உன் தொழில் என்ன? அதை மறந்துட்டு பேசுறியா? உன்னோட பொண்ணுங்கிறதுனால தானே இந்த வேலை பண்ணிருக்கா. அது என் புள்ள தப்பா? ஏன் பொண்ணு நீங்க சொல்லாதீங்க. பிரகாஷ் தாங்க. பல்லு கழண்டு போயிடும் இன்னொரு வார்த்தை பேசுனீனா. ஐயா வீட்டுல இல்லங்கிறத பார்த்து உன் இஷ்டப்படி எல்லாம் பழி போட்டினா மென்னிய திரும்பிடுவேன். என்ன சத்தம்? அப்பா ராஜா, இது என்ன கொடுமைடா? என்னங்க இது? இல்லங்க, என்னங்க இது? பாரதி இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா செய்யாட்டி போனா உங்க ஒவ்வொருத்தருடைய பணமும் தினசரி உன் வீட்டு வாசல்ல விழுந்துகிட்டு பாரதி, ஏம்மா, என் கண்ணெதிர நடமாடிட்டு இருந்த என் புள்ளைய கைது செஞ்சு கொண்டு போனியே பாரு. நான் பெத்த புள்ளையோட கதி என்னாச்சுன்னு பாரு. அவனை ஒரேடியா சாகடிச்சிட்டியம்மா. உன் விரோதிகளுக்கு இரையாக்கிட்டியம்மா. இன்னும் எத்தனை பேர் நீ பழி வாங்க போற? இத பாரு, இந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு பாரு.
நீ மட்டும் இந்த உத்தியோகத்தை விடாட்டி போனா எனக்கு தினம் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும் வார்னிங் கொடுத்திருக்காமா. எனக்கு பரவாயில்ல, நான் வயசானவன், எனக்கு சாவுன்னா பயம் இல்ல. ஆனா கர்ப்பமா இருக்கிற அப்பாவி பொண்ணு நேர மாசம் அது மேல கொஞ்சம் இறக்கப்பட்டாவதோ உத்தியோகத்தை ராஜினாமா செய்யுமா. ராஜினாமா செய்யாட்டி போனா இதோ இந்த ரிவால்வரால ஒரேடியா என்ன சுட்டு சாவடிச்சிடுமா. இல்லைன்னா தினம் பொழுது விடிஞ்சது இப்படி பணத்தை என் கண்ணால பார்க்க முடியாது தாயே, பார்க்க முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா, என்ன கொன்னுடுமா, கொன்னுடு கொன்னுடு. என்ன பாரதி முழுசா அழிக்கிறதுக்கு முந்தி நான் அவளை அழிச்சிடுறேன். பாட்டி ஐயா, ஐஜியை எவ்வளவுக்கு வாங்கலாம்னு தெரிஞ்சுக்க. அது நடக்கிற வேலை இல்ல சார். ஏன்? மினிஸ்டர் ராமமூர்த்தி சார் இருக்கிற வரைக்கும் பாரதி உங்க மேல நடத்துற தாக்குதலை பத்தி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. எதுக்காக? உங்களுக்கும் மினிஸ்டருக்கும் பிடிக்காதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரியும். பாப்ஜி ஐயா, அந்த பாரதி கதையை முடிக்கணும்னா முதல்ல இந்த ராமமூர்த்தி கதையை முடிச்சிட வேண்டியதாண்டா. எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. பத்மநாப மேல இருக்கிற வழக்குகளை, பத்மநாப மேல இருக்கிற வழக்குகளை, பத்மநாப மேல இருக்கிற வழக்குகளை. இன்ஸ்பெக்டர் பாரதி வேலை நினைக்கணும். இன்ஸ்பெக்டர் பாரதியை, இன்ஸ்பெக்டர் பாரதியை, இன்ஸ்பெக்டர் பாரதியை. இங்க வந்திருக்கிற அந்த வண்ண மயில்களுக்கு பரிசு கொடுக்கலாம். அவங்கள கூப்பிடு. கூப்பிட வேணாங்க, சிட்டிக்க போட்டாலே வந்துருவாங்க. இரு, போஸ் கொடுக்குறேன். இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்கள எங்கேயோ கொண்டு போயிடுறேன். சிட்டிக்க போடு. இரு, குங்குமம். இது கூட நல்லாதான் இருக்குது. பாப்ஜி, நாம நிஜமா உண்ணாவிரதம் இருக்கோன்னு நினைச்சு அமைச்சர் ராமமூர்த்தி நம்ம இடத்துக்கு வருவான். அவன் செக்யூரிட்டி ஆளுங்களோட சேர்ந்து பந்தல்ல நம்ம ஆளுங்களும் கலந்து இருப்பாங்க. நான் அந்த ராமமூர்த்தியோட பேசிட்டு இருக்கும்போது சமயம் பார்த்து நீ பந்தலுக்கு பின்னால இருந்து அந்த பயலை சுட்டு பொசிக்கிடு. நீ இந்த வேலையை செஞ்சதும் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன். இது எனக்கு நல்லா இருக்குது. வாங்க சார். என்ன பத்மநாபன், நான் மந்திரி ஆயிட்டேங்கிறதுக்காக போலீஸ் செய்யற வேலையெல்லாம் நான் செய்ய வைக்கிறேன்னு சொல்றியா? உனக்கு எனக்கு தகராறு இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லையே. நீ அரெஸ்ட் ஆகாம இருக்க இது ஒரு தந்திரமான வேலை, அவ்வளவுதான். உண்ணாவிரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போ. என் மேல புழுதி வாரி தூத்துறதை இனிமேலாவது நிறுத்து. என்ன என்ன போலீஸ் ஆக்ஷனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறியா மச்சான்? மச்சான்னு 10 பேர் முன்னால சொல்லாத, எனக்கு அவமானம். இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா நீ செத்து போயிடுவ மச்சான். என்ன சொல்ற? இங்க நான் உண்ணாவிரதம் இருக்கிறது உன்னை சாவடிக்கதா? என்ன சாவடிக்கிறதா? செக்யூரிட்டி செக்யூரிட்டி, ஐயோ நம்ம மந்திரியார சுட்டு கொண்ட அந்த துரோகி யாரு? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? போய் பிடிங்கயா, போங்க.
போங்க. அண்ணா அண்ணா யாரு யாரு இந்த கொடுமை செஞ்சது? என்னையா இந்த வேலை மச்சான், என்கிட்ட பேசுறதுக்காக வந்து நீ பலி ஆயிட்டியா? என்ன உண்ணாவிரதத்தை விட வைக்கிறதுக்காக வந்து நீ இப்படி உயிர் தியாகம் செஞ்சிட்டியே. என்னடா இது? நம்ம மச்சான எங்கேயோ கொண்டு போகணும்னு நினைச்சேன்டா. ஆனா அவரே அவசரப்பட்டு இதுதான் எனக்கு ராமூர்த்தி மச்சான் என்ன போயிடுறேன். என்ன அரசியல் என்னாச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்? எங்க செத்தாங்க உங்க செக்யூரிட்டி? பெரியோர்களே, இந்த ஸ்டேட் மினிஸ்டர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த நாட்டுல சாமானியமானவங்க உயிருக்கு பாதுகாப்பு எங்கன்னு பகிரங்கமா உங்க முன்னால சவால் விடுறேன். அதனால இப்ப இருக்கிற இந்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது ஆளுங்களை நியமிக்கிற வரைக்கும் என் மச்சானோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு நான் அறிவிக்கிறேன். கண்ணியமான என் மச்சான், காலித்தனம் பண்றவங்க நில்லுங்க நில்லுங்க. ராமூர்த்தி சார் பாடியை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது. அவர் பாடி அறுத்து துண்டாக்கனா நம்ம பார்ட்டியை அறுத்து துண்டாக்கன மாதிரி. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இங்கேயே கழுத்து அறுத்துக்கிட்டு நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன். வலிக்குது. அந்த பணத்தை தூக்கி அதுல வை. இது எனக்கு நல்லா இருக்குது. இது என்னங்க மர்மம்? Don't move. உங்க அந்த தலைவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கழுத்தை அறுத்துக்கிறதா சொன்ன பாப்ஜி சார் இங்க வாங்க, விலங்கு போடலாம். என்னது என்னது அநியாயமா இருக்குது? அது சரி, நீ எப்படி இந்த பாடையில ஏறி வந்தம்மா? எங்க எங்க நம்ம பிரியமான தலைவர் ராமூர்த்தி பாடி எங்க? ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு நீங்க சொன்னதுல ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சு யாருக்குமே தெரியாம அந்த பாடியை நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணேன். போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. ராமூர்த்தி சார் சுட்ட புல்லட் இதோ. இது உங்க ரிவால்வர்ல இருந்த புல்லட் தான். ஜீப்ல ஏறீங்களா பாப்ஜி சார்? என்னது பத்மநாப சார் டென்ட்டுக்கு பின்னால இருந்து ஷூட் பண்ண சொல்லி என்ன தூண்டி விட்டது இதுக்குதானா? இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க, நான் வசமா மாட்டீங்கன்னு என்ன எங்கேயோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில எங்கேயோ அனுப்பிட்டீங்களே. பத்மநாப சார் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சார். அவர் உங்களை எப்படி காப்பாத்துவாரு பாப்ஜி சார்? அவர் அவரையே காப்பாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடி நான் செய்ய போறேன். பாருங்க மிஸ்டர் பத்மநாபன், உங்க மச்சானோட பாடி வந்துட்டு இருக்கு. இறுதி சடங்க இப்ப இங்க நடத்துங்க. மூவ். பத்மநாப சார் கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ டேய் பத்மநாபா டேய் ஐயோ. தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரே யாரடிச்சாரோ யாருக்கு இந்த தாளா? வேற யாருக்கு? நமக்கு தான். நீங்க கருணை காட்டுறது பையனுக்குன்னா பையனுக்கு, பொண்ணுக்குன்னா பொண்ணுக்கு. அவங்க பிறந்த உடனே விளையாடுறதுக்கு பொம்மை கூட வாங்கி வந்திருக்கேன் பாரு. உனக்கு பையன் தேவையா பாப்பா தேவையா? என்னங்க கிண்டல்? விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். நம்ம கிட்ட சொல்லாம ஒளிச்ச விஷயம்தான். டாக்டர் ராஜத்தை நீ சந்திச்சல, ரிசல்ட் சொன்னாங்க. 3 மாசமா முழுகாம இருக்கியா, தாயாகிறதுக்கு தயார். ஏய், போக போக சான்ஸ் கிடைக்குமோ இல்லையோ, ஒரு தடவை தரக்கூடாது. நீங்க பசங்களோட விளையாட்டுருங்க, நான் சமையல் பண்ணிட்டு வரேன். இனி காய வேண்டியதுதான். அடா விடுங்க சார், விடுங்க சார். சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க சார். சார் சார் நான் ஒரு தப்பும் செய்யல சார். சார் சார் நான் சொல்லுங்க, என் மனைவி படி தாண்டி வந்து பொம்பளைங்க நம்ப கூடாது, ஜாகிரதை. பண்ணிடுறேன். என் மனைவி என்னை விட்டு பிரிச்சியடா பாவி. என் வாழ்க்கையை நாசமாக்கினேடா. நீ எல்லாம் உயிரோட வாழக்கூடாது. உன்னை உயிரோட விட மாட்டேன். சாவு 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 சாவு. ஹலோ
இன்ஸ்பெக்டர் பாரதி மாவா? செல்ல பாப்ஜிய பைத்தியக்காரன் கொலை செஞ்சுட்டான் மேடம். நீங்களா? நான் தான் அம்மா. என் மனைவியோட சாவுக்கு காரணம் இவன் தான் தாயே. அன்னைக்கு காலேஜ் கேட்டுக்கிட்ட மாருதி வேன்ல உட்காந்துக்கிட்டு, ஏண்டா உன் பொண்டாட்டி எவனோடையாவது ஓடி போயிடுவான்னு பயமா அப்படின்னு சொன்னான பாவி, அவன் இவன் தான் அம்மா. என் சரஸ்வதியோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் தான் இவனை கொலை செஞ்சேன். நான் தான் இவனை கொலை செஞ்சேன். நான் தான் இவனை கொலை செஞ்சேன். டேய், என் வலது கை பாப்ஜிய கைது செஞ்சாடா. அவன் செத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்துக்கிட்டு இருந்தாடா. அப்புறம் அவளே சாவடிச்சதா போய் சொல்லிட்டாடா. அவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவ, எதுவும் செய்வா. அவ எப்பவும் நமக்கு பெரிய ஆபத்து. அதனால அவளை ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாரதி அம்மாவா? எஸ் ஸ்பீக்கிங். நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். என்ன விஷயம்? இங்க உங்க அக்காவுக்கு பிரசவ வலி உண்டாயிடுச்சுதான். உங்க அப்பா வீட்டுல இல்லையா? உங்களை அர்ஜென்ட்டா இங்க வர சொல்லி உங்க அம்மா போன் பண்ண சொன்னாங்க. அப்பா, நான் உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லுங்க.
இந்த சோகம் என்று தீரும் துன்ப பாதை இந்த வாழ்க்கையில் என்று முடியும். உன் வாழ்க்கை இதுதானா பாரதி, புயல் நடுவினில் மலர்தானா உங்கதி. இனிமேலே உனக்கு இங்கு துணை எங்கே இருக்கு, சொந்தமேது பந்தமேது துணையில்லாத பறவை இங்கு நீயே, துணையில்லாத பறவை இங்கு நீயே. உன் வாழ்க்கை இதுதானா பாரதி, புயல் நடுவினில் மலர்தானா உங்கதி. உன்னை சுற்றி சதிகாரம் போட்டு விட்டான் வேலி, கண்ணை கட்டி கொண்டானே கடவுள் என்கிற பாவி. நீதி வாழ்ந்திட நியாயம் வாழ்ந்திட பாடுபட்டது தவறோ, நெஞ்சம் கலங்கிடும் தஞ்சி உயிருக்கு நிழல் கொடுப்போர் எவரோ. கொடியோர்களின் கூட்டம் நடத்துது வெறியாட்டம், குலமகள் வாழ்க்கை இங்கே எரியுது தீயாட்டம். சொந்தமேது பந்தமேது துணையில்லாத பறவை இங்கு நீயே, துணையில்லாத பறவை இங்கு நீயே. வாழ்க்கை இதுதானா பாரதி, புயல் நடுவினில் மலர்தானா உங்கதி. உனது நெற்றியில் ஜொலிக்கும் குங்குமம் உதிர்ந்து போனதம்மா, ஆசைவான பிறை கண்டிரன் சாய்ந்து போனதம்மா. யுத்த பூமியில் குற்ற தாண்டவம் ஆடுகின்ற வேளை, பக்க காளி போல் உக்ரம் காட்டினி பாய வேண்டும் நாளை. நாட்டை ஆளும் கூட்டம் ஆடுது சதுரங்கம், வேட்டை மானை போலே விழுந்தது பசுதங்கம். சொந்தமேது பந்தமேது துணையில்லாத பறவை இங்கு நீயே, துணையில்லாத பறவை இங்கு நீயே. உன் வாழ்க்கை இதுதானா பாரதி, புயல் நடுவினில் மலர்தானா உன்.
தயக்கம் இங்கே பூமாதா பாவிகளை அழித்திடவே கணல் போவா காந்தியை கொலை செய்தவர்கள் வாழ்ந்த நாடு சாந்தியன் என்னும் வார்த்தைக்கெங்கே மகத்துவமும் ஏது சத்தியை நீ எடுத்து நில்லு சத்தியை நீ காட்டச் செல்லு சத்தியை நீ எடுத்து நில்லு சத்தியை நீ காட்டச் செல்லு பொங்குகின்ற கடலாக நீ பாய்ந்தெழுந்து வா பொங்குகின்ற கடலாக நீ பாய்ந்தெழுந்து வா சரசரசரதன வில்லி நிலம்பாக பகைவரை மாய்த்திடப்போ சரசரசரதன வில்லி நிலம்பாக பகைவரை மாய்த்திடப்போ ரத்தம் குடிக்கும் வேங்கை புலிகளை வெல்வா உன் வீரமே புலி காணவே வரவேண்டும் தாழி போல் நீயே வரவேண்டும் தாழி போல் நீயே நீங்க அமைச்சரானது எங்க எல்லாருடைய அதிர்ஷ்டம். நண்பர்களே, நம்ம உயிருக்கு உயிரான என் மச்சான் ராமூர்த்தி போனதும் அவர் இடத்துல நான் அமைச்சர் பதவிக்கு வந்ததும் எனக்கு எவ்வளவோ எனக்கு ஒரு பக்கம் மனசு தாகல, இன்னொரு பக்கம் மனசு எங்கேயோ போகுது. இந்த சந்தோஷ சந்தர்ப்பத்துல நம்ம ஸ்டேட்டுக்காக ஸ்டேட் மக்களுக்காக முக்கியமான 3 முடிவுகளை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1, இந்த ஸ்டேட்ல எங்கேயும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்கு உதாரணம் என் மச்சான். அவர்தாங்க நம்ம முன்னாள் அமைச்சர் தியாகி ராமமூர்த்தி மச்சான். பட்ட பகல்லையே கொலை செய்யப்பட்டார். அதனால ஏன் செக்யூரிட்டிக்காக இந்த ஒயிட் ரேட்ஸை நான் நியமிச்சிருக்கேன். 2, 10 பேர் குற்றவாளிங்க தப்பிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு நிரபராதி மட்டும் தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் என் மச்சான் ராமமூர்த்தி சொன்ன கொள்கை. அவர் கொள்கைக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக தற்சமயம் கொலை குற்றத்துக்காக ஜெயில இருக்கிற என் பையன் பிரகாஷ விடுதலை பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனி 3, மாநிலத்துல பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற சில போலீஸ் ஆபீசர்களை கடுமையா தண்டி காட்டி போனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருப்படாது. அதனால அந்த ஆக்ஷனை கூட உடனே நான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். நண்பர்களே, நான் இந்த அமைச்சர் பதவிக்கு வர காரணமான உங்க எல்லாருக்கும் மேலும் மேலும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ராத்திரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல விருந்தளிப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அங்க எனக்கு டவுன் ஹால்ல பெரிய வரவேற்பு இருக்கிறதால உத்தரவு வாங்கிக்கிறேன். பாரதி, உத்தியோகத்தை ரிசைன் பண்றது உன் தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமா? ஒத்துக்கிறேன் சார். போலீஸ் ஆபீசருங்க அரசியல்வாதிகளை ஜெயிக்கவே முடியாது சார். என் தோல்விய போலீஸ் ஆபீசரா ஒத்துக்கிறேன் சார். ஆனா பாரதியா ஜெயிக்கிறதுக்காக தான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்யறேன். அப்செக்ட் பண்ணாதீங்க சார். ஆசீர்வதிங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா உன்னை ஆசீர்வதிக்க முடியலன்னாலும் ஒரு மனிதனா உன் முயற்சிகள்ல நீ வெற்றி அடையணும்னு உன்னை நான் மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ சார்.
அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொன்னடா? புள்ளைய தண்டனையில இருந்து தப்பிக்க வைக்காதவன் நீ ஒரு அப்பனா, தூக்கு போட்டு சாவுன்னு இல்ல. இப்போ தப்பிக்க வச்சுட்ட. தெரிஞ்சுக்கிட்டியா நம்ம அரசியல? தெரிஞ்சுக்கிட்ட. இனி பார்க்க வேண்டியது அந்த இன்ஸ்பெக்டர் பாரதிய. அவன் எங்க டாடி? அங்க பாரு. நீயா? வணக்கங்க. இத்தனை நாள் எங்க போயிட்ட? வீட்டுல கூட இல்லன்னாங்க. வெளியூர் விபச்சார விடுதலை பர்மனண்டா செட்டில் ஆயிட்டியா? நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. இந்தாங்க பிரகாஷ், நம்ம பிள்ளை. நீங்க ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சு உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். எனக்காகவா? இப்படி குழந்தைய பெத்த தாயங்கள்லாம் என்ன தேடிக்கிட்டு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் டாடி? என்ன ஒரு ராஜா, இந்த அனாதை கழுதைங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை டாடி டாடி டாடின்னு, என்ன தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவாங்க. ஊர்ல உள்ளவங்க பார்த்து நம்ம மூஞ்சி மேல பூ அப்படி துப்புவாங்க. அதான். பிரகாஷ், எனக்கு அநியாயம் செய்யாதீங்க. பாரு, நீ என்னோட கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னா உள்ள போ. எனக்கு ஆட்சேபம் இல்ல. ஆனா வேற ஏதாவது சொன்னா உன்னை இந்த ஒயிட் ராட்ஸை விட்டு கேட்டுக்கு வெளியே தள்ள சொல்லிடுவேன். ஜாக்கிரதையாயிரு. இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு பாவம் அறியாத என்ன பாவம் செய்ய வச்ச. என்ன ஆளுங்களை விட்டு வெளியே தள்ள சொல்லுவியா? இதுக்குதான் நான் காதலிச்சேன். பிரகாஷ், இப்படியே வெளியே போய் பொதுமக்கள் கிட்ட என் கதையை சொன்னா உன் வண்ணவாள தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவை புள்ள பொண்ண நாசமாக்குறது எல்லாம் நான் பத்திரிகையில வெளியிட்டா உங்க அப்பா பதவி போயிடும். நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போவ. நினைவு வச்சுக்க. அவ விஷயத்தை பத்திரிக்கையில வெளியிட்டா என் கௌரவம் காத்துல பறக்கும். என் மினிஸ்டர் போஸ்ட் போயிடும்டா. அவளை இப்பவே முடிச்சுடு. உன்னை எங்கேயோ கொண்டு போகணும்னு ஜெயில இருந்து இங்க கொண்டாந்தா நீ திரும்ப அங்கேயே போறேன்னு சொல்றியடா பைத்தியக்காரன். டேய் சொகலிங்கம், இல்ல சார், அவ உயிரோட இருந்தா என் பதவிக்கே டேஞ்சரா. அவளை முடிச்சிரு. Idiot. அநியாயமா சாவடிச்சேன் சொல்லு.
இது சொல்லிடுறேன். பத்மநாபன் சார் பையன் பிரகாஷ பயமுறுத்தி சேர்ந்த பொண்ணு, அதனால அவளை கொலை பண்ண சொன்னார் பத்மநாபன். ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டானா? ஆமா, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அப்புறம் சார், நீங்க அமைச்சரானதுக்கு அப்புறம் முதல்ல உங்க கையால நடத்த போற தேசிய கொடியேற்று விழா கொண்டாட்டத்தை பெரிய அளவுல சிறப்பா நடத்தணும்னு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட இருக்காங்க சார். இதோட எங்க அப்பா எங்கேயோ போயிடுவாரு. என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த பங்கனை பத்தி நாடெல்லாம் பேசிக்கிற மாதிரி, சரித்திரத்தில் நிலைச்சிருக்கிற மாதிரி நடத்தணும். இந்த சந்தோஷ சமயத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. அன்னைக்கு நம்ம பிரகாஷ இளைஞரணி தலைவரா ஏகமனதா தேர்ந்தெடுத்ததான அறிவிக்க போறேன். அப்புறம் அந்த கொண்டாட்டத்தை கூட உங்க எல்லார் தலையிலும் போட்டுக்கிட்டு நல்லா நடத்தணும். தேங்க்யூ. கொஞ்சம் இருடா, உன்னை எங்கேயோ கொண்டு போக போறேன். பாருங்க, மணி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் பாரதி. பாரதியா? எங்க இருந்து பேசுறமா நீ? அம்மா, என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நீ யாருடா ராஸ்கல்? என்ன அம்மா ஆக விடாம என் வயத்துல இருந்த குழந்தை சாவுக்கு காரணமானவன் நீ. இப்போ உயிரோட இருக்கிற ஓ பிள்ளைய 24 மணிக்குள்ள உன் கையாலேயே நீயே சாவடிக்க வைக்கிறேன். தயாராயிரு. இப்ப எனக்கு வந்த போன் எங்க இருந்து வந்துச்சுன்னு டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ட கேட்டு அர்ஜென்ட்டா எனக்கு தகவல் கொடுங்க. போங்க. பிரகாஷ், பிரகாஷ், நீ இப்பவே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கடா. உன்னை என் கையாலே கொல்ல வைக்கிறேன்னு பாரதி எனக்கு டெலிபோன்ல வார்னிங் கொடுத்தாடா. உங்க கையாலையா? அவன் நினைச்சதை சாதிச்சே தீர்வாடா. நாம 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தோம்னா அவ என் கையால உன்னை எப்படி கொல்ல வைப்பா? அதனால நீ போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, நான் ஏற்பாடெல்லாம் செய்யறேன். யோ சக்கரவர்த்தி, பிரகாஷ் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பான். அவனுக்கு ஃபுல் செக்யூரிட்டியோட கம்ப்ளீட் பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு செய். நீ என் புள்ள உயிரை காப்பாத்திட்டினா உன்னை நான் எங்கேயோ கொண்டு போயிடுறேன். ரைட் சார். மதுரை. ஹலோ, நான் தான் சின்னம்மா. போர் அடிக்குது சின்னம்மா. அந்த பாரதி என்ன கொல்ல போறதா மிரட்டினா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க சொல்லிட்டாரு அப்பா. யாரையாவது அனுப்பு சின்னம்மா, நல்ல மூட்ல இருக்கேன். அனுப்பி வைக்கிறேன். குஜராத் சரக்கு அனுப்பி வைக்கிறேன். என் பேரு சில்சிலா சிவங்கி. என்ன விஷயம்? உங்க மினிஸ்டரோட பையன் இருக்காரு பாருங்க, அவர்தான் நீங்க வர சொன்னாரு. வேணா அவர்கிட்ட போய் கேட்டு வாங்களே. நீங்க எங்க இருங்க, நான் போய் கேட்டு வரேன். சார், நீங்க யாரோ ஒரு பொண்ண இங்க வர சொன்னீங்களா? ஆமா. பேர் என்ன சொல்லுச்சு? சில்சிலா சிவங்கி. அனுப்பையா? எஸ் சார். இடியட். சின்னம்மா வந்துடுச்சு. தேங்க்ஸ் சின்னம்மா. லா 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 லா. வாவ், வண்டர்ஃபுல். ஏய். லா 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 லா. ஏய் சில்சிலா சிவங்கி, ஆவனா? தமிழ்ல பேசுடா. இடிச்சுவாயா? ஏய், என்ன இது சரசம்? சரசம் இல்லடா, யாரு? பாரதி, கொஞ்ச நேரத்துல நீ போயிடுவேடா. நீ செஞ்சிருக்கிற தப்பெல்லாம் உனக்கு நினைவு இருக்குல்ல? பாரதி, வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யாத. நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன்.
என்ன விட்டுடு. விட்டுடுறேன். நான் சொல்ற மாதிரி செய்வியா? என்ன செய்யணும்? உடனே உங்க அப்பனுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்ல. எதுக்கு? சொல்ற. சீக்கிரம் எந்திரி. எந்திரி. சீக்கிரம் செய். எல்லா பந்தோபஸ்தும் ஏற்பாடு செஞ்ச என்ன இப்படி சொல்றான் இவன்? பாரதி, நீ செய்யறது அநியாயம். எதுடா அநியாயம்? உங்க அப்பா செஞ்சது மட்டும் நியாயமா? உன் சாவுக்கு உங்க அப்பா தான் காரணமா இருக்கணும். என் குழந்தைய சாவடிச்ச உங்க அப்பா அவன் கையால புள்ளைய சாவடிக்கணும். பாரதி ப்ளீஸ். நோ. இந்த கயிறை இந்த ஹேண்டில்ல கட்டுறேன். உங்க அப்பா வருவான், கதவை திறப்பா, ஸ்டோர் விழுந்துரும், கயிறு உன் கழுத்தை இறுக்கிடும், நீ செத்துருவ. பாய். ஹாப்பி டெத். பாரதி, இன்ஸ்பெக்டர், போலீஸ், சேவ் மீ. எவ்வளவு பத்திரமா இருக்கல? இருக்காரு சார். வா. பிரகாஷ், பிரகாஷ், டேய் பிரகாஷ். என்னடா என்னடா இது? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க வரீங்களா? ஒரு பொண்ணு சாவடிக்கிறேன்னு சொல்லி சாவடிச்சுட்டாடா. எதுக்குடா எதுக்குடா உங்களுக்கு யூனிஃபார்ம்? அலங்காரத்துக்கா? டேய் டேய் டேய், நான் உங்க அமைச்சர்ரா. என் குடும்ப விளக்கையே அணைச்சிட்டீங்களேடா. நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. புடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அது நடக்காம போயிட்டா உங்களை எல்லாம் நான் ஒழிச்சு கட்ட வேண்டாம். அவ உயிரோடையோ அல்லது புறமாவோ எனக்கு வேணும். பிரகாஷ், சக்கரவர்த்தி அவளை முடிச்சிட்டியா? அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல போட்டேன். இனி உங்களுக்கு பயம் இல்ல. ஒரு டபுள் காட்டு, கலர் டிவி, விசிஆர், அதுல கேசட்டையும் கொண்டு போய் வச்சிருந்தா இன்னும் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கியா? சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? இல்லாடி போனா என்னையா நீ செஞ்ச மடத்தனத்துக்கு இன்னும் சமாளிச்சிட்டு இருக்கிய? அவளை மண்டையில அடிச்சு நாலு குத்தி என் காதல நல்ல செய்தி சொல்ல நினைச்சா நமக்கு நீ பயம் ஏதுன்னு பாடுறிய? நீ இங்க நடுங்கி செத்துக்கிட்டு இருக்க. செல்ல இருக்கும்போது கொண்டுட்டா உத்தியோகத்துக்கு ஆபத்து சார். அவ செல்ல இருந்து வெளியே வந்தா நம்ம 2 பேருக்குமே ஆபத்தியா? உனக்கு ஆபத்து வர பிளான் நான் எதுக்காக சொல்லணும்? அவ பாப்ஜியோட விஷயத்துல என்ன செஞ்சா as it is நீ அதே பிளான அவ விஷயத்திலேயே நிறைவேற்றிடு. அதுக்கப்புறம் என் கையில பவர் இருக்கு, என் மண்டையில மூளை இருக்கு. ஓ ரைட் சார். ஜக்கு சார், நம்ம ரவுடிங்களோட போய் போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி காவல் இருங்க. தப்பி தவறி அவ கான்ஸ்டேபிளை ஏமாத்திட்டு வெளியே வந்தா அப்படி அவளை முடிச்சிருங்க. ஜாக்கிரதை.
இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகளுக்கு சகஜம், பயப்படாதீங்க. கொடி வணக்கம் செய்ய போலாம், வாங்க. மினிஸ்டரை பாரதி கொலை செஞ்சிட்டாளா? மை காட். பாரதி பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டதுக்கு அந்த பாரத மாதா நிழல்லையே கண்ணு மூடுற அதிர்ஷ்டம் கிடைச்சதுமா உனக்கு. உன் பிறவி பயனடைஞ்சது உனக்கு வீர வணக்கம் செலுத்துறோம்.